ஏ கண்ணுகளா, வாங்க, உங்களுக்காக உப்புமா ரெடி பண்ணிருக்கேன் பாட்டி. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். என்னது உப்புமாவா? ஐயோ, இந்த கிழவி தொல்லை தாங்கலையே. அங்கதான் உப்புமா போட்டு போட்டு கொள்றாங்க, இங்க வந்து உப்புமாவா? ச்சே, எங்களுக்கு உப்புமா வேண்டாப்பா. எல்லாரும் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்னா செஞ்சதை யார்ட்டி சாப்பிடுறது? பாட்டி, நாங்களா கேட்ட உப்புமா, உங்களை யார் வந்து உப்புமா செய்ய சொன்னா? இது இப்பதாண்டி எல்லாரும் வந்திருக்கிறோம், வந்த உடனே வேற எதுவும் செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? அவசரத்துக்கு உப்புமா தான் ரெடியா செய்ய முடியும், அதான் செஞ்சிருக்கிறேன். நாங்க சாப்பிடாம பட்டியா கூட இருப்போம், எங்களுக்கு உப்புமா வேண்டாம். ஏட்டி இப்படி எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரி வேண்டாம் வேண்டாம்ன்றீங்க? ஏட்டி, அவசரப்பட்டு உன்னை யார் உப்புமா செய்ய சொன்னா? என்னை ஏமாத்தி உப்புமா கொடுக்குற மாதிரி பிள்ளைகளை கொடுக்க முடியுமா? யோ மனுஷா, பேசாமடியா. பிள்ளைங்க முன்னாடி இப்படி சொன்னா எப்படியா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க? எப்படியாவது இப்ப நீ சாப்பிட வைக்கிற பிள்ளைகளை. சரி, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ எல்லாருமே இந்த உப்புமாவை சாப்பிடலாம். மதியம் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி செய்யலாமா? இப்போ நாங்க சாப்பிடல, ஆனா மதிய சிக்கன் பிரியாணி நாங்க ரெடி செய்யலாமா? அதெல்லாம் முடியாது. செஞ்சு வச்ச உப்புமாவை காலி பண்ணாதான் அடுத்து சிக்கன் பிரியாணி. நீங்க போய் இதை சாப்பிட்டுட்டு பம்பு செட்ல போய் விளையாட போகலாம். முதல்ல இதை சாப்பிடுங்க. தாத்தா, பம்பு செட்ல குளிக்க போறோமா? ஏ ஜாலி ஜாலி. ஜாலி ஜாலி. தாத்தா, எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. எல்லாருக்கும் ஒரே அளவா இருக்கணும், யாருக்கும் கூட குறைச்சு கொடுக்க கூடாது. அத நீங்க தான் பிரிச்சு தரணும். பாத்தியாட்டி, பிள்ளைங்க எவ்வளவு கணக்கா பேசுறாங்கன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உப்புமா காலியானா சரி, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. செஞ்சது இவ, கடைசியில ஏன் தலைய போட்டு உருட்டுறாளே. பிள்ளைங்களா, இதான் நம்ம பம்பு செட்டு. போய் தாராளமா தண்ணிக்குள்ள விளையாடுங்க போங்க.